தாவேக்காவில் தலித் அமைச்சர்களை 7 அமைச்சர்கள் போட்டாங்க. மிகப்பெரிய ஒரு சமூக நீதியை அந்த கட்சி வந்து பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க, பாராட்டிட்டு இருக்காங்க. தலித் சம்மந்தப்பட்ட ஆர்வலர்கள், தலித்தியம் பேசுகிறவங்க இவங்கெல்லாம் கூட வந்து விஜயை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சமூக நீதியெல்லாம் பார்க்காம காப்பாற்றாமல் விஜய் அவர்களை அவங்க கட்சிக்குள்ளேயே அமைச்சர்களை போட சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆள் இருக்காங்களா? அதுக்கான ஆள் அனுபவசாலிகள் அந்த கட்சியில் இருக்காங்களா? எனவே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். தாவேக்கா சமூக நீதியை காப்பாற்றணும், தலித்துக்கள் நிறைய பேருக்கு அமைச்சரவையில் இடம் தரணும் அப்படிங்கிறதெல்லாம் உற்று நோக்கி இந்த விஷயங்களெல்லாம் செய்யலை. அவங்க சுச்சுவேஷன் அப்படி. இதுதான் உண்மையான ரீசன். ஏதோ சும்மா அப்ளை பண்ணவனுக்கு மிகப்பெரிய ஜாப் அப்படிங்கிற மாதிரி உடனடியாக வந்த வேகத்தில் அவங்கள வந்து நீங்கள் ஆட்சியில் வந்து உட்கார வச்சுருக்கீங்க. அதனால் அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. உள்ளுக்குள்ளேயே அவங்க கட்சியில் இருக்கிறவங்க ஒரு அமைச்சராக இருந்து எப்படி செயல்படுத்தணுன்றது தெரியாது. அவங்களுக்கும் நிறைய பதற்றம் இருக்கும், பயம் இருக்கும். அதனால் வெளியிலிருந்து அனுபவசாலிகளை அவங்க பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. மேலும் தாவேக்கா தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலை, மற்றவங்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால் அந்த ஆதரவு கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பதவி கொடுத்து அவங்கள வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கைக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க. உண்மையிலேயே தாவேக்காவை இந்த மாதிரியான விஷயங்களுக்காக எப்போ பாராட்டலாம் அப்படின்னா, அவங்க 1-2 தடவை முழுமையாக ஆட்சியில் இருந்து அவங்க கட்சிக்குன்னு ஒரு அரசியல் செல்வாக்கு வளர்ந்த பிறகும், அவங்க தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருந்த பிறகும் இப்படி தலித்களை கூட்டு அவங்களுக்கு அமைச்சர் தர்றது, மற்ற எல்லா விஷயங்கள்லையும் சமூக நீதின்ற அடிப்படையில் எல்லாருக்கும் அமைச்சர் பதவி தந்தால் அப்போ பாராட்டலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது.